அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். நாங்கள் எல்லாரும் திருச்செந்தூருக்கு வந்து ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு இப்போ ட்ரெயினில் போகிறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயினில் எல்லாம் வந்து எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஹாய், எங்களுக்கு வந்து 9 days வந்து எங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. அதை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்னா, நாங்கள் ட்ரெயினில் வந்து திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தோம். சாமியை வந்து நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். முருகரோட அருள் எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டோம். அப்புறம் நாங்கள் கடலுக்கெல்லாம் போய் ஜாலியாக விளையாடினோம். எங்களுக்கு ட்ரெயினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இருந்தால் பரவாயில்ல. பொங்கல் லீவுக்கு வந்து நாங்கள் டூர்லாம் போயிட்டு வந்தால் செம்ம கூட்டம் நிற்கிது. யாருமே ஏறல, எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிறோம் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு. இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டுருந்தாங்களா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்ல. 6 நாள் ஹாலிடே வந்து திருச்செந்தூர் வந்து கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். ட்ரெயினில் வந்து நிறைய கூட்டம், வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. அன்றில் சொல்ல தான் போயினுக்கிறோம். விளையாட்டு சாமான்லாம் விளையாட்டு வந்தோம். ட்ரெயின் இப்போ கூட்டமாக இருந்துச்சு, அதனால் டிக்கெட்டே கிடைக்கல. இப்போ தான் வாங்கின்னு போனோம். இப்போ ட்ரெயின் வந்துட்டோன்னே நாங்கள் கிளம்பிடுவோம். பாய். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரம். பொங்கல் பண்டிகை கடந்த 14ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வசிக்கும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு வந்து பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட தொழில் மற்றும் பணி செய்யும் நகரங்களுக்கு பேருந்துகள், கார் மற்றும் ரயில்கள் மூலம் திரும்பி வருகின்றனர். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்புவதற்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டாலும் போதுமான இருக்கை கிடைக்காததால் முன்பதிவு இல்லா பெட்டிகளை பொதுமக்கள் நாடி வருகின்றனர். அந்த வகையில் நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கு செல்லும் அந்தியோதய முன்பதிவு இல்லா பெட்டிகள் கொண்ட ரயிலில் அதிக அளவு பொதுமக்கள் தங்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். சொந்த ஊரில் இருந்து பணி செய்யும் இடங்களுக்கு திரும்புவதற்காக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் அதிக அளவு குவிந்ததால் பொதுமக்கள் தலைகீழான ரயில்கள் மூலமே தெரிகிறது. முன்பதிவில்லாத பெட்டிகள் கொண்ட ரயில் இடம் பிடிக்க முண்டியடித்துக் கொண்டு ரயில்களில் ஏறியதால் பரபரப்பு நிலை வருகிறது. தொடர்ந்து இருக்கை கிடைக்காமல் ரயில் பெட்டி, வாசல், கழிவறை செல்லும் இடங்கள் முழுவதுமே பாதை பொறுக்க வைக்கும் இடங்கள் அனைத்திலுமே பொதுமக்கள் அமர்ந்தும் என்றும் செல்வதால் நெருக்கடியான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.